சிவாய. சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு அதிக புண்ணியம் தருவது எது அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கோம். எந்த செயல் அதிக புண்ணியத்தை நமக்கு பெற்று தரும்? பொதுவா புண்ணியம் எப்படி கிடைக்கும்? தானம் தர்மம் செய்வதால நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதிலும் மிகச்சிறந்த தான தர்மம் எது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். முதல்ல நமக்கு அதிக புண்ணியம் பெற்று தரக்கூடிய செயல் என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அதிக நற்பலனை, அதாவது புண்ணியத்தை பெற்று தரும். இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள், மரம் நடுதல், நீர்நிலைகளை சுத்தப்படுத்துறது அப்படின்னு முடிந்த அளவு இயற்கைக்கு உங்களால எந்த அளவுக்கு செடி கொடி மரங்களை பாதுகாக்கிறதோ அல்லது அதை நட்டு வளர்க்கறது போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அதிக புண்ணியத்தை பெற்றுத்தரும். அதற்கு அடுத்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு நீர் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும். அதற்கு பிறகு மனிதர்களுக்கு நீங்க உணவு உடை போன்றவைகளை நீங்க தானமா செய்யும் பொழுது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எந்த அளவுக்கு இயற்கைக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு புண்ணியங்கள் அதிக அளவு கிடைக்கும். நம சிவாய.